குற்றவியல் சதி, கிரிமினல் கான்ஸ்பிரன்சி. அதாவது சில பேர் இந்த தப்புலாம் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு இதுல இருந்து இவ்வளவு எடுத்துக்கிறணும். கொலையா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும். சில விஷயங்கள் 2 வருட தண்டனையா இருக்கும், சில இது 2 வருடத்திற்கு மேல இருக்கக்கூடிய தண்டனையா இருக்கும். அந்த மாதிரி இருக்க சமயத்துல குற்றவியல் சதி செய்து அவர்கள் அந்த இடத்துல பொறுத்தவரை அவங்க நல்லவங்களை மாதிரி காட்டி அவங்க என்னதான் இருந்தாலும் அந்த குற்றவியல் சதியில் இதுதான் குற்றம், இதுதான் இவங்கதான் காரணம் அப்படின்னு இந்த குற்றவியல் சதியில அவங்க ஊர்ஜிதம் செய்யப்பட்டால், அதாவது பிஎன்எஸ்ல 318 பிஎன்எஸ்ல பொறுத்தவரை 61 சப்கிளாஸ் 2 கிரிமினல் கான்ஸ்பிரன்சி அப்படிங்கிற ஒரு பிரிவு கீழே அவங்களுக்கு ஆயுள் தண்டனையா இருக்கட்டும், இல்ல மரண தண்டனையா இருக்கட்டும், இல்ல 2 வருடத்துக்கு மேல இருக்கக்கூடிய தண்டனையா இருக்கட்டும், அவங்க எது ரிலேட்டட் அவங்க பங்கேற்றாங்களோ, அதாவது எந்த சதியில அவங்க இருந்தாங்களோ அந்த குற்றவியலில அதுல யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படக்கூடிய தண்டனையும் அதே தண்டனை போல இவங்களும் இதுல பங்கெடுத்தனால அதே இவங்க செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி அந்த குற்றவியல் சதியில் அவங்க ஈடுபட்டிருக்கக்கூடிய சமயத்துல அதே தண்டனை இவங்களுக்கும் கொடுக்கப்படக்கூடியதா இருக்கும். அப்ப பிஎன்எஸ்ல 61 சப்கிளாஸ் 2ல பொறுத்தவரை அந்த குற்றவியல் சதி கிரிமினல் கான்ஸ்பிரன்சி அப்படிங்கும்போது ஒரு குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கிறதோ இல்ல அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டு நீங்க பங்கேற்கக்கூடிய சமயத்துல அதனுடைய தண்டனையும் உங்களுக்கு பங்கெடுப்பாக அதே போல் நீங்க செய்தது போல் உங்களுக்கும் அதே பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியதா இருக்கும்.